சிவாஜியோட பேரை சொல்லாமலே அவர் நடித்த கேரக்டர்களோட பேரை சொல்லி அந்த படங்க மொத்த கதையும் நம்மளால சொல்ல முடியும். அப்படியாக சிவாஜிக்கு கிடைச்ச கதாபாத்திரங்க ஏராளம். சிவாஜி நடித்த பல கேரக்டர்களில் முக்கியமான 3 கேரக்டர்கள் இருக்குது. பிரஸ்டீஜ் பத்மநாபன், ஞான ஒளி ஆண்டனி, பேரிஸ்டர் ரஜினிகாந்த். முதலாவது வியட்நாம் வீடு, 2வது ஞான ஒளி, 3வது கௌரவம். இந்த கேரக்டர்களுக்கு உயிரூட்டியவர் சிவாஜி கணேசன். கேரக்டர்களை உருவாக்கியவர் வியட்நாம் வீடு சுந்தரம். திருச்சி தான் பூர்வீகம். சென்னைக்கு வந்த சுந்தரம் டன்லப் டயர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வந்தார். அந்த சமயம் எழுத்திலும் அவருக்கு ஆர்வம் இருந்துச்சு. நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் எழுதிக்கிட்டே இருந்தார். அப்போ சினிமாவை விட நாடகத்தின் மீது தான் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஆர்வம் இருந்துச்சு. சுந்தரம் நாடகத்துக்காக கதை ஒன்றை எழுதினார். 62ஆம் ஆண்டு அந்த நாடகம் அரங்கேறினப்போ எல்லாரும் பார்த்து வியந்து போனாங்க. ஓடிட்டு இருக்கிற டயர் மாதிரியே அவரோட வாழ்க்கை சக்கரமும் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பக்கம் வேலை, இன்னொரு பக்கம் எழுத்து அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தார் சுந்தரம். மறுபடியும் ஒரு நாடகத்தை மனசில் வச்சு கதையாக எழுதினார். அந்த கதையை எழுதி ஒய்ஜி பார்த்தசாரதி கிட்ட கொடுத்தார். படித்து பார்த்த ஒய்ஜி பார்த்தசாரதி, யோ இந்த கதை பிரமாதமாக இருக்குயா, ஆனால் எங்கள் ட்ரூப்புக்கு பொருந்துறதை விட இதில் சிவாஜி கணேசன் நடிச்சாத்தாயா பொருத்தமாக இருக்கும், முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு ஒரு வழியை காட்டினார். ஆனால் அதுக்கு வழி சிவாஜியை நெருங்கிறதுக்கே வழி தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தார் வியட்நாம் வீடு சுந்தரம். அதுக்கு பின்னால் 1965 வருஷம், அதுக்கு பின்னால் தான் என்னென்னவோ நடந்துச்சு. அது வியட்நாம் வீடு சுந்தரமே சொல்கிறாரு. என் சகோதரர்கிட்ட இந்த கதையை சொன்னேன், அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த கதையை அவங்களோட பக்கத்து வீட்டு மாமிகிட்ட சொல்லியிருக்கா. அந்த மாமியை கதை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. மாமி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கதையை சொல்லி விவரத்தை சொல்லியிருக்காங்க. அவர் என்னடானா சிவாஜி அண்ணாகிட்ட இந்த கதையை சொன்னார். அவர் யாருன்னா சிவாஜி அண்ணாவோட ஆடிட்டர். அந்த பையனை வர சொல்லுங்க என்று சொல்லிட்டார் சிவாஜி. அங்கே இருந்து தான் என் வாழ்க்கையோட புது அத்தியாயம் இல்லை, வாழ்க்கையே ஆரம்பிச்சது என்று சுந்தரம் அப்போது நடந்த நிகழ்வுகளை சொல்லியிருக்கிறார். சிவாஜி பார்க்க போகிறதுல அவருக்கு ஒரு சங்கடம். என்ன அப்படின்னா, சிவாஜியை பார்க்க செல்ல வேண்டும் அப்படின்னா அவர் போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாவது வேணும். அந்த டயத்தில் அவர்கிட்ட இருந்த ஒரே ட்ரெஸ்ஸு டன்லப் கம்பெனி கொடுத்த யூனிஃபார்ம் தான். அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு எப்படி போய் சிவாஜி பார்க்கறது? வேற ஒரு நல்ல ட்ரெஸ் அவர்கிட்ட கிடையாது. வேற ஒரு நண்பர்கிட்ட இருந்து சட்டையை இரவல் வாங்கி போட்டுட்டு போய் சிவாஜியை பார்த்தார். சிவாஜி கிட்ட கதையை சொன்னார். கதையை கேட்ட சிவாஜி, என்கிட்டயே இரு, கதையை டெவலப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். சிவாஜி போகிற இடங்களுக்கெல்லாம் அவரோட நிழல் மாதிரி போனார் சுந்தரம். சூரக்கோட்டைக்கும் போய் கதைகளை எல்லாம் ரொம்ப டெவலப் பண்ணினார் வியட்நாம் வீடு சுந்தரம். முழு உருவமும் வடிவமும் பெற்றது அந்த கதை. நாடகமும் அரங்கேறியது. அந்த நாடகத்தில் சிவாஜி தான் நடித்தார். முதல் நாள் டிராமாவை பார்த்துட்டு கூட்டம் ரொம்ப அசந்து போச்சு. அடுத்த நாள் கூட்டம் இன்னும் ஜாஸ்தியாச்சு. நாடக இடைவேளையில் சிவாஜியோட முகம் மறைக்கிற அளவுக்கு மாலைகள் வந்து விழுதுகிட்டே இருந்துச்சு. தன்னோட தோளில் விழுந்த அத்தனை மாலைகளையும் எடுத்து வியட்நாம் வீடு சுந்தரத்தோட தோளில் போட்டு சிவாஜி, இந்த கதையை எழுதியது இவன் தான், இவன் பேரு சுந்தரம், இனிமேல் இவன் வியட்நாம் வீடு சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டாரு சிவாஜி. அன்று முதல் அவர் வியட்நாம் வீடு சுந்தரம் ஆனார். அந்த நாடகம் வியட்நாம் வீடு. நாடகம் போடாத ஊர் இல்லை, மேடை இல்லை. மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற இந்த நாடகத்தில் பிரஸ்டீஜ் பத்மநாபனாகவே வாழ்ந்து காட்டியிருந்தார் சிவாஜி. பின்னால சிவாஜி புரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற தன்னோட கம்பெனி பேனர்லேயே இந்த கதையை சினிமாவாக எடுத்தார் சிவாஜி. பி. மாதவனோட டைரக்ஷனில் வெளியான இந்த படம் சக்கபோடு போட்டுச்சு. பிராமண கதாபாத்திரத்தில் சிவாஜி நடித்த முதல் முழு படம் இதுதான். இதுக்கு பின்னால இன்னொரு கதையை எழுதினார் வியட்நாம் வீடு சுந்தரம். அதை நாடக வடிவமாக விரிவாக்கினார். இந்த முறை மேஜர் சுந்தரராஜன் அந்த நாடகத்தை மேடை ஏற்றினார். இந்த நாடகமும் மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட்டது. அதை பார்த்துட்டு ஒய்ஜி பார்த்தசாரதி, இது மாதிரியே எங்களுக்கு ஒரு கதை வேணும், பண்ணிக்கூடியா அப்படின்னு கேட்டார். அவருக்கும் ஒரு கதை தயார் செஞ்சு கொடுத்தார் சுந்தரம். அதையும் நாடகமாக போட்டாங்க. வியட்நாம் வீடு சுந்தரம் எழுதின இந்த 2 நாடகங்களையும் பார்க்க வந்தார் சிவாஜி. மேஜர் சுந்தரராஜன் நடித்த அந்த நாடகம் அந்த பேரிலேயே திரைப்படமாகவும் வெளிவந்துச்சு. படத்தின் பெயர் ஞான ஒளி. இதையும் பி. மாதவனே டைரக்ஷன் பண்ணினார். மாதா கோயில மணியடிக்கிற ஆண்டனியாக சிவாஜி நடிப்பால தேவாலயம் போலவே உயர்ந்திருப்பார்.
வியட்நாம் வீடு சுந்தரம் எழுதின இன்னொரு நாடகம் கண்ணன் வந்தான். அந்த நாடக சினிமாவை தயாரிக்கிறப்ப வேறொரு பேரை சூட்டுனாங்க. அந்த பேரு கௌரவம். இந்த படத்தை நீயே தயாரிச்சிற அப்படின்னு சுந்தரத்துக்கிட்ட சொன்னார் சிவாஜி. இந்து ரங்கராஜனோட சேர்ந்து தயாரித்த வியட்நாம் வீடு சுந்தரத்துக்கு இந்த முறை படத்தை டைரக்ஷன் பண்ற பொறுப்பையும் சிவாஜி கொடுத்தார். பேரிஸ்டர் ரஜினிகாந்த் அப்படிங்கிற கேரக்டருக்கு அப்படி ஒரு கௌரவத்தை கொடுத்தாரு சிவாஜி. இப்படியாத்தான் வியட்நாம் வீடு அப்படிங்கிற அந்த அற்புத படைப்பாளி தமிழ் சினிமாவுக்கு வந்தார். தன்னோட தனித்துவமான எழுத்துக்களாலையும் அற்புதமான பாத்திர உருவாக்கத்தாலையும் நல்ல பேர் வாங்கினார் சுந்தரம். ஒரு படத்துக்கு கதை எப்படி முக்கியமோ அதை விட கேரக்டர் அமைக்கிறது ரொம்பவே முக்கியம். ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பாத்திரங்களை வடிவமைப்பது ரொம்பவே நுணுக்கமான விஷயம். அப்படி கேரக்டர்களை உருவாக்குறதுல கில்லாடி அப்படின்னு பேர் எடுத்தவர் வியட்நாம் வீடு சுந்தரம். அதனால தான் பிரஸ்டீஜ் பத்மநாபன், பேரிஸ்டர் ரஜினிகாந்த், பூண்டிகோயில் ஆண்டனி எல்லோரும் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த கேரக்டர்கள் இருக்கிற வரைக்கும் வியட்நாம் வீடு சுந்தரத்தையும் நாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம்.